Hello everyone, I'm Madan Gauri and hello my dear MG squad. இந்தியாவோட மோஸ்ட் வாண்டட் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சைஃப் அலிகானை குத்துனவன் தானே. அவனை ஒருவேளை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோன்னு சொல்லி மும்பை போலீஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு முக்கியமான கொஸ்டின் இருக்கும், ஒருவேளை பிடிச்சிருக்கோன்னா என்ன, அவனை இன்னும் பிடிக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியலை. ஏன் தெரியலைன்னு பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் தாண்டி மும்பையிலேருந்து 1000 கிலோமீட்டர் தாண்டி ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ அவனை ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ யார் இந்த நபர் 1000 கிலோமீட்டர் தாண்டி தப்பிச்சு போயிருக்கான். இந்தியாவோட ஒன் ஆஃப் த டாப் ஆக்டர்ஸை கத்தியால் வீட்டுக்குள்ளே போய் குத்தியிருக்கான். காசெல்லாம் வந்து கேட்டிருக்கான், 1 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியிருக்கான். இவ்வளவும் பண்ணிவிட்டு 1000 கிலோமீட்டருக்கு இந்தியாவில் தப்பிச்சு போக முடியுமா? நிறைய கேள்விகள் இதில் இருக்குது. இன்ஃபேக்ட் மொத்த இன்டர்நெட்டே வந்து கேள்விகள் மட்டும் தான் கேட்குறாங்க. அப்படி பிடிச்ச ஒருத்தனோட ஃபோட்டோலாம் இப்போ வந்திருக்குது. ஃபோட்டோவை பார்த்தா ஆனால் சிசிடிவியில் இவனை மாதிரி இல்லையே, போலீஸ் ஏதாவது கவர் அப் பண்ணுறாங்களாங்கிற கொஸ்டின்ல இருந்து உண்மையிலே இவன் தானா பண்ணானா, என்னென்ன பண்ணியிருக்கான், நம்மளுக்கு என்னென்ன ப்ரூஃப் இவன் தான் பண்ணான்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயம் இந்தியாவில் இப்போ போயிட்டு இருக்குது. இந்தியாவில் வேறு பிரச்சனையே இல்லையான்னு கேட்டிங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது. பட் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய பணக்காரனோட வீட்டுக்குள்ளே, இருக்கிறதுலே ஒரு ஃபேமஸான ஒருத்தனோட வீட்டுக்குள்ளே இதெல்லாம் ஒருத்தன் பண்ண முடியும்னா இந்தியாவில் எத்தனை பேர் வீட்டுக்குள்ளே என்னென்ன நடந்துட்டு இருக்குது? இந்த கேஸை நம்ம பேசுகிறோம், பேசாமல் எத்தனை விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்கிற கேள்வி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் இதில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நைட்டு சைஃப் அலிகான், தேவரா படத்தோட வில்லன், ஆதிபுருஷ் படத்தோட வில்லன், ஹிந்தியில் ஒரு மிகப்பெரிய ஹீரோ, இவங்களோட வீட்டுக்குள்ளே, ஓகேவா, இவங்களோட வீட்டுக்குள்ளே, அதுவும் மும்பையில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பாஷஸ்ட் ஏரியா, இந்த ஏரியாவில் தான் ஷாருக் கான் மாதிரி மிகப்பெரிய ஆட்களோட வீடெல்லாம் இருக்குது. அவங்க ஊர் போஸ் கார்டன் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஃபுல்லாக வந்து ஒரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது, விச் ஹேஸ் அரவுண்ட் 12 to 13 ஃப்ளோர்ஸ். இத்தனை ஃப்ளோர் இருக்கிறதுல டாப் ஃப்ளோர்ஸ் ஒரு 3 ஃப்ளோர் வந்து கம்ப்ளீட்டாக சைஃப் அலிகானோட ஓன் அப்பார்ட்மெண்ட், ஓகேவா. லைக் ஒரு மொத்த ஃப்ளோரே அவங்க எடுத்திருக்காங்க. அது போக 3 ஃப்ளோர் வந்து அவங்களோட ஓன் ஃப்ளோர்ஸ், ஓகேவா. இந்த டாப் 3 ஃப்ளோர்ஸ் அவங்க ஓன் பண்ணிருக்கப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய ஆட்கள். ஏன்னா அதில் அந்த வீடோட ஒரு ஃப்ளோர் வேல்யூ மட்டுமே 100 crores இருக்குங்கிறாங்க. ஸோ இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாருமே பெரிய பெரிய பணக்காரங்க தான் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு இருக்காங்க, ஓகேவா. இந்த இடத்துக்குள்ளே சைஃப் அலிகானும் வீடை ஓன் பண்ணிட்டுருக்காங்க. வீட்டுக்குள்ளே ஒருத்தன் வந்து யாருக்கும் தெரியாமல் எகிரி குதிச்சு அப்பார்ட்மெண்ட்ஸ் காம்பவுண்ட் வால்குள்ளே 3 செக்யூரிட்டியை மீறி எகிரி குதிச்சு இந்த ஃபயர் எக்ஸிட் வழியாக ஃபுல்லாக 10 ஃப்ளோர்ஸ்க்கு மேலே ஸ்கேல் பண்ணி அதுக்குள்ளே ஒரு பாத்ரூம் ஷாஃப்ட்டுக்குள்ளே இறங்கி குழந்தைங்களோட பாத்ரூம்குள்ளேருந்து வெளியே வந்து குழந்தைய மிரட்ட போகிறப்போ அங்கே இருக்கிற நர்ஸ், அவங்க வந்து கேர்டேக்கர், அவங்க கத்தி சைஃப் அலிகான் வெளியே வந்து வந்த வேகத்தில் சைஃப் அலிகான் மேலே கத்தி குத்து கண்டினியூஸாக 1 2ன்னு மட்டும் இல்லை 6 கத்தி குத்து, ஸ்பைனல் கார்டில் ஸ்பைனில் இருக்கிற ஃப்ளூயிட் லீக் ஆகிற அளவுக்கு கத்தி குத்து, கழுத்தில் வந்து ரொம்ப சீரியஸான கத்தி குத்துன்னு சொல்லிட்டு இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு சைட்லேயே வந்து ஜுவல்லரிலாம் ஓப்பனாக இருக்குன்னு கரீனா சொல்கிறாங்க. ஸோ கரீனா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ கிட்டே வந்து ஜுவல்லரி பாக்ஸ், அவங்க அப்போ தான் ஒரு பார்ட்டி போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஜுவல்லரிலாம் வைக்கக்கூடிய பாக்ஸ் ஒன்று கிட்டே இருக்குது, அது ஓப்பனாக இருக்குது. ஆனால் இவன் வந்து அந்த ஜுவல்லரியை ஃபோக்கஸே பண்ணல. மறுபடியும் எப்படியாவது காயத்தை ஏற்படுத்தணும், ரொம்ப அக்ரெசிவாக இருந்தான். அவன்கிட்ட வந்து அமைதியாக இருப்பா, ஒரு செகண்ட் நில்லுனா எதுவுமே கேட்கல, ரொம்ப அக்ரெசிவாக குத்திக்கிட்டே இருந்தான். எப்படியாவது அவங்களோட பையன், ஓகேவா, ஒரு 9 வயசு பையன், அந்த பையனோட பாத்ரூம்குள்ளே இருந்து தான் இவன் வெளியே வந்திருக்கான். ஸோ அந்த ரூம்குள்ளே தான் அந்த பையன், ஒரு சின்ன பையன், அவன் தூங்கிட்டு இருந்திருக்கான். வீட்டில் வந்து 3 பெட்ரூம்ஸ் ஆக்கியபைடாக இருக்குது. சைஃப் அலிகான், கரீனா ஒரு பெட்ரூமு, 2 பசங்களுக்கு 2 பெட்ரூமு, 2 பெட்ரூம்லையும் ஒரு கேர்டேக்கர் இருக்காங்க. ஸோ இந்த ஜஹாங்கர்னு நினைக்கிறேன் அந்த சின்ன பையன் பேர். அந்த பையன் தூங்கிட்டு இருக்கிற அந்த ரூமுக்குள்ளே இவன் வந்து பாத்ரூம்குள்ளே இறங்கியிருக்கான். நைட் ஒரு 1:30 மணி அந்த டயத்தில் இவன் இறங்கினது அங்கே இருக்கிற கேர்டேக்கர் பார்த்த உடனே வந்து அவங்க எப்படியாவது இந்த பையனை கூப்பிட்டுட்டு வெளியே போகணும்னு பார்த்துருக்காங்க. இவன் அதுக்குள்ளே அவங்கள கத்தியால் கீச்சி அந்த பையனை பிடிக்க போயிருக்கான். 1 கோடி ரூபாய் கேட்டிருக்கான். இது எல்லாமே நடந்த சத்தத்தில் தான் சைஃப் அலிகான் உள்ளுக்குள்ளே வந்து அவனை தாக்குறாங்க. இன்ஃபேக்ட் செல்ஃப் டிஃபென்ஸ்னு கூட சொல்லலாம். அந்த இதெல்லாம் தான் நடந்திருக்குது. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரீனா கபூர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் காசே வந்து அந்த ஜுவல்லரி காசுக்காக தான் ஒருத்தன் வந்திருக்கானா, கண்ணு முன்னாடி ஜுவல்லரிலாம் திறந்துருக்குங்கிறாங்க. அண்ட் எல்லாம் காஸ்ட்லியான ஜுவல்லரிங்கிறாங்க. ஸோ அந்த ஜுவல்லரியெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி இருக்கலாம்ல, ஆனால் எடுக்கலை. ஏன் ஜுவல்லரி அவன் எடுக்கலைங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் அங்கேருந்து வெளியே போனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இது வரைக்கும் 5 சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது ஆஃப் திஸ் கை. ஃபர்ஸ்ட் சிசிடிவி ஃபுட்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி சைஃப் அலிகான் வீட்டுக்கு வர்றதுக்கு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு வீட்டு முன்னாடி ஒரு ஷூ ஸ்டாண்டை அவன் நோண்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. ரெண்டாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே அவன் ஏறி போகிறான்ல அந்த ஃபுட்டேஜ். ஆனால் அதில் ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கான்.
2வது அதுலேருந்து அவன் கீழ வர ஃபுட்டேஜ். இதில வந்து ஃபேஸ் வெளிய தெரியுது. அதில தான் ஒரு கிளீன் ஷேவ்ல ஒருத்தன் வந்து ஒரு ஷார்ப் ஃபீச்சர்ஸோட ஒருத்தன் இறங்கி போறான். ஒல்லியா இருக்கான் அப்படின்னு தெரியுது. அப்பவே நெறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இவன் ரொம்ப ஒல்லியா இருக்கான். சைஃப் அலி கான் வந்து ரொம்ப பில்ட்டா இருப்பாரு. அவருக்கு 54 வயசு ஆனாலும் ஹி இஸ் வெரி பில்ட். இவன் வந்து ஒரு 25 வயசு, 30 வயசு பையன் மாதிரி இருக்கான். இவன் எப்படி அவங்கள போட்டு அடிக்க முடியும்? அப்படிங்கிற கேள்விலாம் கேட்டாங்க. பட் அவன் கத்திய வச்சிருக்கான். ஸோ நெறைய பேர் அவன் கத்திய வச்சு ஒரு சின்ன பையன்கிட்ட கத்தி இருந்தாலும் கத்தி தான் ஸ்ட்ராங்கர். எவ்வளோ பெரிய பாடி பில்டரா இருக்கிறது மேட்டர் இல்லன்னு சொன்னாங்க. 3வது இவனோட ஃபுட்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிய போனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி ஓகேவா? கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு மொபைல் கடையில ஃபோன் கவர வந்து வாங்கியிருக்கான். ஃபோன் கவர் வாங்குறப்போ இவனோட ட்ரெஸ் மாறி இருக்குது. ஸோ ட்ரெஸ் மாறி இருக்குன்னோன போலீஸ் என்ன சந்தேகிக்கிறாங்கன்னா, இவன் வந்து ட்ரெஸ்ஸ மாத்திட்டு எதுக்கு இங்க போனாங்கிற ஃபர்ஸ்ட்டு ஒரு கேள்வி வருது. அப்புறம் அந்த கடையில இருக்கிறவங்க கிட்டலாம் கேட்டப்போ, இங்கேருந்து எங்க போனான்னப்போ அவங்க வழி சொல்றாங்க. இந்த சைடு தான் போனான்னு. அந்த சைடுல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் நம்ம ட்ராக் பண்ணி போய் பார்த்தோம்னா, கடைசில ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போயிருக்கான்னு தெரியுது. பட் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போறப்போ இன்னொரு சட்டை போட்டிருக்கான். அப்போ போலீஸ் வந்து முக்கியமா 3 விஷயம் சொல்றாங்க. இவன் வந்து மும்பைக்காரன் கிடையாது ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா இவன் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போறான்னா எங்கேயோ தப்பிச்சு போக பார்க்குறான். 2வது இவன் வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டரா இருக்கணும். இவன பத்தின ரெக்கார்டு வந்து எந்த போலீஸ் ரெக்கார்ட்ஸ்லயும் இல்ல. இவனோட ஃபோட்டோ வந்து இந்தியால இருக்கிற எல்லா போலீஸ் டிபார்ட்மென்ட்க்கும் அனுப்பிச்சிருக்காங்களாம். 40,000 எக்ஸ் சர்வீஸ் ஆஃபீசர்ஸ் இருப்பாங்கல்ல, ரிட்டயர் ஆன போலீஸ் ஆஃபீசர்ஸ் 40,000 பேருக்கு அனுப்பிச்சிருக்காங்க இந்தியா ஃபுல்லா. யார்கிட்டயுமே இவனோட முகம் தெரியலங்கிறப்போ, இவன் ஆனா ட்ரெஸ்ஸையும் கன்டினியூஸா மாத்திட்டு போறாங்கிறப்போ, இவன் வந்து ஒண்ணு லோக்கல் கிடையாது. 2வது இவன் வந்து நெறைய தப்பு பண்ணிட்டு எல்லாத்துலயுமே எஸ்கேப் ஆயிருக்கான். அதுக்கு இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு தப்பு பண்ண இருந்த ட்ரெஸ்ஸ வந்து அடுத்த ஒரு 1 ஹவர் அந்த டயத்திலே வந்து மாத்திட்டு இன்னொரு இடத்துக்கு போறதா இருக்கு. வேற ட்ரெஸ் போடுறதா இருக்கட்டும், ஹேர் ஸ்டைல வித்தியாசமா சீவுறதா இருக்கட்டும், கண்டுபிடிக்காத மாதிரி நெறைய விஷயங்கள இந்த மாதிரி மாத்தி வச்சிருக்கான். கடைசில நம்மளுக்கு தெரியிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி போயிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. அப்போ போலீஸ் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மும்பைல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து என்னென்ன ட்ரெயின் அந்த டயத்துக்கு கிளம்பியிருக்குன்னு பார்க்குறப்போ, ஒரு ட்ரெயின் வந்து கொல்கட்டாக்கு போகுது. இதோட பேர் வந்து ஜானேஸ்வரி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் இருக்குது. இது மும்பையிலேருந்து கிளம்பி கொல்கட்டாவுக்கு. அதாவது இந்தியாவோட வெஸ்ட்லேருந்து கிளம்பி இந்தியாவோட ஈஸ்ட் எண்டுக்கு. மும்பைக்கும் கொல்கட்டாவுக்கும் தான் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே 2 எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு கரெக்ட்டா? லெஃப்ட், ரைட்ன்னு நம்ம சொல்லிடலாம். இந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு இவன் கிளம்பி போயிருக்கான்னு நம்மளுக்கு தெரிய வருது. போயிட்டுருக்கான் அப்படின்ன உடனே இவனோட நம்பர்லாம் ட்ராக் பண்ணி பார்க்குறப்போ, சுத்தமா ட்ராக் பண்ணவே முடியல. இவன் முகம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் யாருன்னே தெரியல. நம்பர ட்ராக் பண்ணலான்னு பார்க்குறப்போ நம்பர் தெரியல. அங்க வந்து ஆனா மொபைல் கேஸ் வாங்கியிருக்கான்னு தெரியுது. அப்போ ஃபோன் யூஸ் பண்றான். ஆனா நம்பர் இன்னும் ட்ராக் பண்ண முடியல. பேர் தெரியல. ஒண்ணுமே தெரியல. பட் இந்த ட்ரெயின்ல இருந்து தான் கிளம்பியிருப்பான்னு சொல்லிட்டு, இவன் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்குல்ல, இத என்ன சொல்றாங்கன்னா, இது இந்தியா ஃபுல்லா இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் இவன் முகம் எப்படி இருக்கும்னு. இப்போ ஒருவேளை யாராவது அவன பார்த்திருந்தாங்கன்னா, ஒருத்தங்களாவது அலர்ட் பண்ணியிருக்கணும். யாரும் அலர்ட்டும் பண்ணல. அப்போ இவன் வந்து இத பார்க்கக்கூடிய மக்கள் எங்க இருப்பாங்க? ஊர்ல நார்மலா இருப்பாங்க. அப்ப டிராவல் பண்ணிருக்கவங்க அந்த அளவுக்கு இன்டர்நெட்ட கன்சியூம் பண்ண வாய்ப்பு கம்மி. ஆர் நியூஸ கன்சியூம் பண்ண வாய்ப்பு கம்மி. அப்ப அவன் ட்ரெயின்ல எங்கேயாவது போயிட்டு இருக்கணும். இவ்வளோ நேரம் டிராவல் எங்க இருக்கும்? ட்ரெயின், ஷிப் அப்படிதான் கரெக்ட்டா. நடந்ததுலேருந்து ஒரு 2, 3 நாள் டிராவல்லே இருக்கிறது வந்து ட்ரெயின், ஷிப்பா தான் இருக்கணும். ஸோ ட்ரெயின்ல போகலான்னு ஒரு சந்தேகிக்கிறாங்க. ஸோ ட்ரெயின்ல இவன் போயிட்டு இருக்கலாங்கிறப்போ, இந்த ட்ரெயின் இங்கேருந்து கிளம்பி இருக்கு அப்படின்னு பார்த்த உடனே, இந்த முகம் கொண்டு அங்க இருக்கிற யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெயின்ஸ்லயும் கேட்டுட்டு இருக்கப்போ, 1, 2 ட்ரெயின்ல வந்து இந்த மாதிரி ஒருத்தன் இங்க இருக்கான்னு சொன்னதுல, ஒரு ட்ரெயின் தான் இந்த ஜானேஸ்வரி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது. இது இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஓகேவா? அது ஒரு 3, 4 நாள் ஆகும் மும்பையிலேருந்து கிளம்பி இங்க போய் கொல்கட்டால போய் சேர்றதுக்கு. ஸோ அந்த ட்ரெயின்ல இவன் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே, இவன வந்து அங்க இருக்கிற ரயில்வே போலீஸ் அலர்ட் பண்ணி, ரயில்வே போலீஸ் வந்து ட்ரெயின் நின்ன உடனே உள்ளுக்குள்ள ஏறி ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல பார்த்தா ஆள காணோம். அடுத்து வந்து அங்க தான் இருந்தான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல இப்போ ஆள் இல்ல. எங்க தான் இருக்கான்னு சொல்லி மொத்த ட்ரெயினையும் ஸ்கேன் பண்ணப்போ, கடைசில ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டிக்கெட் எடுக்காம அதுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான்னு தெரிய வருது. அங்க போலீஸ் வந்து அவன கஸ்டடியில எடுக்குறாங்க. எடுத்ததுக்கப்புறம் அவன் கையில டாட்டூலாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் டாட்டூலாம் இருக்குது. இதெல்லாத்தையும் வச்சு கேட்டுட்டு மும்பை போலீஸ்க்கு உடனே அங்கேருந்து ஃபோட்டோ வந்து ஃபேக்ஸ் பண்றாங்க. மும்பை போலீஸ் வந்து அத பார்த்த உடனே, எஸ் இவன் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. இவன தான் நாங்க தேடிட்டு இருக்கோம். இவன புடிச்சு வைங்க நாங்க வரோம்னு சொல்லிட்டு, இப்போ மும்பை போலீஸ் வந்து மும்பையிலேருந்து கிளம்பி சத்தீஸ்கருக்கு போறாங்க. விச் இஸ் 1000 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் மும்பை. அங்க இருக்கக்கூடிய துர்க் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் வந்து இவன புடிச்சிருக்காங்க. துர்க் வந்து லிட்டரலா 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது மும்பையில இருந்து. ஒரு வழியா புடிச்சிட்டாங்க. இவன திருப்பி மும்பை கொண்டு வருவாங்க. எப்படி பண்ணா எல்லாம் வெளிய டீடைல்ஸ் வரும். பட் எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இதில பார்க்குறப்ப என்ன இருக்குனால், சைஃப் அலி கான்ங்கிறதுனால இவ்ளோ தேடி மும்மரமா போலீஸ் வந்து ஒருத்தன புடிக்கிறாங்க. இந்தியால எத்தன ஊர்ல எவ்ளோ கொள்ள நடந்துட்டு இருக்குது, எவ்ளோ கொலை நடந்துட்டு இருக்குது. நெறைய கேஸஸ கண்டுபிடிக்க முடியாம இருந்துட்டு இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தனும் இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு, சட்டைய மாத்தி வச்சுட்டு, ஹேர் ஸ்டைல மாத்தி வச்சுக்கிட்டு, ட்ரெயினோ, பஸ்ஸோ கிடைச்சு ஊர் மாறி போயிட்டான்னா, சைஃப் அலி கான்ங்கிறதுனால இவ்ளோ மும்முரமா தேடி, இவ்ளோ செலவு பண்ணி 40 டிபார்ட்மெண்ட் 40 டீம்ஸ வந்து மும்பை போலீஸ் இதுக்குன்னு அலோகேட் பண்ணியிருக்காங்க. 40 டீம்ஸ்.
இது வரைக்கும் ஒரு 3 பேரை வந்து அக்யூஸ்டுன்னு நினச்சி பிடிச்சிட்டு வந்து இவன் இல்லைன்னு சொல்லி விட்டுருக்காங்க. 50 மணி நேரத்தில் வந்து இவ்வளோ நாள் கழிச்சு ஒருத்தனை இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணி பிடிச்சிருக்காங்க. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் டீமில் போட்டிருக்காங்கங்கிறப்போ இது சைஃப் அலி கானுக்கு பண்ணுவாங்க. பட் ஒரு சாதாரண குமாருக்கோ, ஒரு சுரேஷ்க்கோ, ஒரு அகில்க்கோ இதை பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக இது பண்ண முடியாதுன்னு கூட தெரியும். அப்போ இந்த மாதிரி குற்றங்கள் இந்தியாவில் எத்தனை நடந்துட்டு இருக்குது? எல்லாத்தையும் பண்ணிட்டு எத்தனை பேர் தப்பிச்சிட்டு இருக்காங்கங்கிற கேள்வி இருக்குல்ல. அது உண்மையிலே வந்து ஒரு மாதிரி தலை சுத்த வைக்குது. ஐ ஹோப் இதெல்லாம் விட வந்து நம்மளோட டெக்னாலஜி ரொம்ப வேகமாக வளரணும். ஒருத்தங்களை சிசிடிவியில் பார்க்க முடிஞ்சிச்சுன்னா, அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கங்கிறத இமிடியேட்டாக இன்னொரு சிசிடிவியில் எங்கேயாவது நடந்தால் கூட வந்து நம்மளால் கண்டுபிடிக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்குது. ஐஓடி அப்புறம் வந்து சிசிடிவியை வந்து நம்ம இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. இங்கே வேணால் ஒருத்தன் ஏதாவது பண்ணிவிட்டு சம்மந்தமே இல்லாமல் கொல்கட்டாவில் நடந்துட்டு இருந்தால் கூட அங்கே இருக்கிற சிசிடிவியில் அவனோட முகம் மேட்ச் ஆயிடுச்சுன்னா அவன் எங்கே இருக்காங்கிற அலர்ட்டை இங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்குது. ஐ ஹோப் வித் டெக்னாலஜி சச் ப்ராப்ளம் ஸ்டாப்ஸ். பட் அதில் ப்ரைவசி கன்சர்னும் இருக்குது. பட் தட்ஸ் அ டாபிக் ஃபார் அனதர் டே. பட் ஐம் பிரிட்டி ஷூர் இதெல்லாம் ஃபியூச்சரில் நிற்கும்னு. பட் எனக்கு இதை பார்க்குறப்போ ஒரு கேள்வி தான் இருக்குது. எத்தனை விஷயங்கள் இந்த மாதிரி இந்தியாவில் நடந்துகிட்ருக்கோம், நம்ம ஒன்று தான் கேட்குறோம். பட் ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்குது இது எல்லாத்துலேயும். இவன் தான் அக்யூஸ்டுன்னு சொல்லிட்டு சஸ்பெக்ட்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆகுது இல்லை, சிசிடிவியில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இது 2 நாளுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. சிசிடிவி ஃபோட்டோ வந்து 2 நாளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ். இது இப்போ எடுக்கப்பட்டது. ஸோ 2லேயும் வந்து ஒரே ஆளாக இருக்கான். 2 நாளில் எப்படிப்பா மீசை வளரும், அவன் என்ன மீசையோடு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. காரணம் இதுக்கு முன்னாடி சஸ்பெக்ட்னு பிடிச்சவன் வந்து சஸ்பெக்ட் இல்லை, தெரியாமல் பிடிச்சிட்டோன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. அப்போ இவன் உண்மையிலேயே குத்துனவனா, இல்லை இவனும் ஏதாவது சும்மா போகிறவனை பிடிச்சிட்டு வந்து நிறுத்திட்டாங்களான்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் ஒரு மிகப்பெரிய டிபேட் போயிட்டுருக்குது. எப்படி அந்த மீசை வந்துச்சுங்கிறதுக்கான பதில் எனக்கும் இல்லை. பட் இவன் தான் வந்து ஆள் மாறாட்டம்லாம் நிறைய பண்ணுற மாதிரி கலரை மாற்ற, சட்டையை மாற்றுறான், முடியை மாற்றுறான்லாம் சொல்கிறாங்கல்ல. மேபி அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் உங்களுக்கு என்ன தோணுது? இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவனும் இவனும் ஒன்றுன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? ஐ ஃபீல் இட் இஸ் த சேம். பட் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறவங்க இருக்காங்க. இது எல்லாமே பப்ளிக்கில் அவைலபிளாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான். ஸோ எடுத்து உங்கள் முன்னாடியே ப்ரெசென்ட் பண்ணுறேன். இந்த சஸ்பெக்ட் வந்து அகைன் போலீஸும் இதை சஸ்பெக்ட்னு தான் சொல்கிறாங்க, இவனை கன்விக்ட்னு சொல்ல. இவன் தான் பண்ணவேன்னு சொல்லலை. ஸோ சஸ்பெக்ட் தான் பண்ணுறாங்க. இவனாக தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேறு யாரோ இவன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுவோம், அதான் உங்ககிட்ட நான் இன்னும் நிறைய சொல்லணும், நீ இன்னும் நிறைய டாபிக் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் மதன் கோரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இட்ஸ் a வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்கள் ஈஸியாக ஸ்பாட் பண்ணலாம். அங்கே வந்து ஃபாலோ பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். I'll see you tomorrow. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இந்த கேஸ் சஸ்பெக்ட் இதெல்லாம் வந்து பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவாங்களோ அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். Cheers MGs.